அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய F23 அன்பாக்சிங் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட கிவ் அவேவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மறுபடியும் புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். iPhone SE3 இந்தியன் ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். Redmi Note 11 Pro சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இவங்க ரெட்மியா இல்லை விவோ, ஓப்போ, சாம்சங்கான்ற அளவுக்கு ப்ரைஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 779 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா அந்த A73 இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் சேவைகளும் தமிழ். வாட்ஸ்அப் மறுபடியும் புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் மெசேஜஸில் தான். ஆல்ரெடி ஃபார்வர்ட் மெசேஜஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ பீட்டா டெஸ்டிங்கில் ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் ஃபார்வர்ட் இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் ஒரு மெசேஜை நம்ம சேட்ஸ்க்கும் சரி குரூப் சேட்டுக்கும் சரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இனிமேல் அந்த ஆப்ஷனை இவங்க எடுத்துடலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒவ்வொரு சேட்டுக்கும் தனித்தனியாக தான் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி பீட்டா டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூகுள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ஆதிகமாக்குற மாதிரி. பொதுவாக ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஸ் வச்சுருப்போம். இந்த ஆப்ஸில் பாதி நம்ம யூஸே பண்ணுறதில்ல. ஒரு மாதம் 2 மாதம் ஆகி நம்ம ஓப்பன் பண்ணாத எல்லா ஆப்ஸுமே ஆர்கைவ் ஆப்ஸாக இது கன்சிடர் பண்ணி சேவ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்கைவ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயிலெல்லாம் நம்ம பண்ணுறது தான். எந்தெந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணலையோ அதில் 60% அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஐக்கன் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் அந்த ஆப் ஸ்டோரேஜ்லேருந்து ஸ்பேஸ் எடுக்காத மாதிரி அதை ஆர்கைவ் பண்ணி வச்சுருவாங்க. இது மூலயமா நம்ம யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் ஆர்கைவ் பண்ணோன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டில் வரும் அப்படின்னு தெரியுது. கவுண்டர் பாயிண்ட் ரீசெண்டாக பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக 2021 எந்த ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக சேல் ஆச்சுன்னு டாப் 10 லிஸ்ட் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆப்பிளுடைய ஐஃபோன் தான் இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. ஐஃபோன் அப்படின்னு சொல்லும்போது லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன 13 சீரீஸ் கிடையாது, 12 சீரீஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 13 லான்ச் ஆனால் 12 விலை கம்மியாக இருக்கும்ல, 12 சீரீஸ் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் ஐஃபோனை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாம்சங் அண்ட் ஷாமி லிஸ்டிங்காக இருக்குது. சாம்சங்குடைய 8, ரெட்மியுடைய 9 சீரீஸும் இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. டாப் 10 லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை OnePlus 10 Pro வெயிட்டிங் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த மாதம் கடைசியில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. 2 டேட் ரிவீலாக இருக்குது. எது அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியல. மார்ச் 22 இல்லைன்னா 24 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. இந்தியன் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 60,000க்கு மேலே தான் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆல்ரெடி iQOO 9 Pro கம்பீட் பண்ணுற வகையில் இவங்க ப்ரைஸிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus 10 Pro இந்தியாவில் இந்த மாதம் கடைசியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த Redmi Note 11 Pro சீரீஸ் லான்ச் ஆயிடுச்சு. ஒன்று 4G ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 11 Pro, இன்னொன்று 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே ரெட்மி தான் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அக்ரெசிவாக இவங்க லான்ச் பண்ணலையோ அப்படிங்கிறது தான் ரெட்மி ஃபேன்ஸுடைய ஒப்பீனியன். அகைன் இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G டிவைஸ், Mediatek Helio G96 108 மெகாபிக்சல் AMOLED பேனல், 120 Hz refresh rate, 5000 mAh பேட்டரி. இந்த ஃபீச்சர்ஸோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 17,999க்கு கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு Redmi Note 11 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 இந்த சிப்செட்டோட இதுவும் AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இதில் ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் சேலில் இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட உங்ககிட்ட HDFC கிரெடிட் கார்டு இருந்தால் இதில் 1000 ரூபாய் ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ Redmi Note 11 Pro Plus அண்ட் Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ரைஸிங் பற்றி தவறாமல் கமெண்ட்டில்
கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆப்பிள் உடைய லான்ச் இவெண்ட்ல எல்லாரும் எதிர்பார்த்த ஐபோன் SE3 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன் உடைய ஃபீச்சர்ஸ் நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்தியன் பிரைசஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ ஐபோன் SE3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸா இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனதுனால வந்து ஐபோன் SE 2020 வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்மார்ட் போனை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது டிஸ்கண்டினியூட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G அப்படின்னு சொல்லும்போது 25G பேண்ட்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிளாக வந்து 64GB ஸ்டோரேஜ் வந்து 43,000 கிட்ட அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 128GB வந்து 48,900 256GB வேரியன்ட் வந்து 58,900 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட்லி ஐபோன் SE3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுடேட்டட் டிசைனில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐபோன் 11 இல்லைனா 12 கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரைசிங் பார்க்க போனால் Realme GT2 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. குளோபல் அப்படின்னு சொல்லும்போது ஏஷியன் மார்க்கெட் இந்தோனேஷியாவில் இது மார்ச் 22 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலயமா அங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக ஏஷியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாலையும் அப்போவே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ரியல்மி வந்து மார்ச் 22 அன்னைக்கு இந்தியாலையும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரியல்மியுடைய GT2 இந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்காக வெயிட்டிங்னா மார்ச் 22 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் உடைய அடுத்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய A சீரிஸ் டிவைசஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா குளோபலில் நிறைய இடங்கள்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர்ஸ் தான் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே A சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று A53, இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A73. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து A53 கூடவே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பொதுவாக A52 லான்ச் பண்ணும்போது A72 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இங்கே லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் தான். குளோபல் லான்ச்சில் அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A73யும் இதுக்கு முன்னாடி A72 எப்படி இருந்தது அதே டிசைன் தான். சென்டர் பஞ்ச் ஹோல் நாச், பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல்லாம் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. குவாட் கேமராவோட இங்கே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ A72 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் A73யும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன சிப் செட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு. ஆனால் சாம்சங் உடைய A சீரிஸ் எல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இப்போ சாம்சங் உடைய M சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. இது வந்து எல்லாருடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் உடைய M53. ஆல்ரெடி M52வும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ M53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 677, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2064. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Mediatek உடைய Dimensity சிப்செட், அதாவது Mediatek Dimensity 900ல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து M சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து A சீரிஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சாம்சங் உடைய M53 Mediatek Dimensityல வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்ட்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் என்ன புது ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்ப்ல அந்த பதில நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கார்ட்ஸ்க்கான கேள்விக்கான பதில் UPI 123 பே. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வினித். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.